காதலித்தவரையே இறுதி வரை நினைத்து கொண்டு வாழ்க்கையை தொலைத்து கொள்ள வேண்டுமா, அல்லது காதல் வாழ்க்கையில் ஒரு பகுதி என்று நினைத்து கடந்துவிட வேண்டுமா என்பதை உணர்த்தும் கதை. வியாழக்கிழமை விசு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தான். விசுவோட பாட்டி கிளம்புவதற்கு ரெடியா சின்னதா ஒரு பேக் வச்சிட்டு இருந்தாங்க. நான் ஆட்டோ பிடித்து பாட்டியையும் கூட்டிக் கொண்டு மதுரை செல்வதற்காக ரயில் நிலையம் வந்தேன். பகல் நேர பிரயாணம்ல, அதனால படிப்பதற்கு சில வார பத்திரிகைகளையும் வாங்கிக்கிட்டேன். ஆனால் போகும் வழியில் பாட்டி என்னுடன் பேசிக்கொண்டே வந்ததால் பத்திரிகை படிக்கவே இல்லை. அதைவிட பாட்டி சொல்லி கொண்டு வந்த விஷயங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. பாட்டி பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை தானா. அன்னக்குழி மண்டபம் என்ற பள்ளியில தான் படிச்சாங்களாம். வீடு கோயில் அருகே இருந்ததால லீவு நாட்களில் கோயிலிலும் சற்று தள்ளி இருந்த காலி இடங்களிலும் தான் விளையாடுவாங்களாம். தனக்கு வயதாகி வருவதாலும் கடைசியா ஒரு முறை எல்லாவற்றையும் பார்க்க ஆசையா இருப்பதாக சொன்னாங்க. தன்னை பற்றியே சொல்லி கொண்டு வந்த பாட்டி சட்டென்று நிறுத்தி என்னை பார்த்து, ஆமா, நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க என்று கேட்டாள். எதை சொல்வது, எப்படி சொல்வது? நான் காதலித்த பெண் நிர்பந்தத்தால் வேறு ஒருவருக்கு மனைவி ஆனதையும், அவள் நினைவு என் நெஞ்சிலே இருப்பதால் வேறு யாரையுமே திருமணம் செய்ய முடியாமல் இருப்பதையும் எப்படி பாட்டிக்கு சொல்லி புரிய வைப்பேன்? சரி சரி, விருப்பம் இல்லாட்டி சொல்ல வேண்டாம். நான் பதில் எதுவும் சொல்லாமல் லேசாக சிரித்தேன். அதன் பின் பேச்சுவார்த்தையை தவிர்க்க நான் ஒரு பத்திரிகையை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். பாட்டி ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்தபடியே வந்தாள். காற்று நன்கு வீசியது. பாட்டி அதை அனுபவிப்பது போலவே கண்களை மூடிக்கொண்டாள். தூங்குகிறாளா அல்லது பழைய நினைவுகளில் மூழ்கி உள்ளாரா என்றே தெரியவே இல்லை. மதுரைக்கு வந்தோம். மதுரை கோயிலுக்கு அருகே ஒரு ஹோட்டல் அறை எடுத்தோம். பயண களைப்பில் பாட்டி சிறிது உறங்கினாள். பாட்டி வீட்ல இருந்து கொண்டு வந்த சாப்பாட்டை ரயில்லே நாங்க சாப்பிட்டதால வேற ஒன்றும் எங்களுக்கு பெருசா தேவைப்படல. ஒரு மாலை 4 மணி போல ஆட்டோவை பிடித்து பாட்டி படித்த பள்ளி, அவரது பழைய வீடு முதலியவற்றை பார்க்க கிளம்பிட்டோம். புதிய புதிய கட்டிடங்கள் முளைத்திருந்தன. பாட்டி முதல்ல குழம்பி போயிட்டாங்க. பழைய வீடுகள் எல்லாம் பார்த்து பார்த்து தான் தன் வீட்டையே உறுதிப்படுத்தி கொண்டாள். அவங்க வீடு இருந்த இடத்துல அடுக்குமாடி குடியிருப்பு இருந்துச்சு. பாட்டியின் கண்கள கண்ணீர். கண்களை துடைத்தபடியே, சேகர் வா, அந்த வீட்டுக்கு போகலாம். அங்க யார் பாட்டி இருக்காங்க? ஒரு வீட்டில் என் கூட படிச்ச கமலா இருக்கா, இன்னொரு வீட்ல சுப்பிரமணி இருக்கா. அவங்கள போய் பார்க்கலாமா? அந்த வீட்டின் காலிங் பெல்லை அடித்தேன். யாரு நீங்க என்று ஒரு 20 வயது மதிக்கத்தக்க வாலிபன் கதவை திறந்தான். நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். இங்க சுப்பிரமணின்னு. நான் தான் சுப்பிரமணி. நீங்க யாருன்னு தெரியலையே. பாட்டி சிரித்தபடி, தம்பி, நாங்க தேடிட்டு வந்தது உங்க தாத்தாவ. வாங்க வாங்க, உள்ள வாங்க. அம்மா இங்க வாயேன், யாரோ வந்திருக்காங்கம்மா. உள்ளே இருந்து ஒரு நடுத்தர வயது பெண் வந்தாள். வாங்க, என்ன விஷயம்? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். சின்ன வயசுல இவங்க வீடு எதிர்த்தாப்புல தான் இருந்துச்சு. இப்ப பிளாட் ஆக்கிட்டாங்க. சுப்பிரமணியம் சார் இவர் கூட படிச்சவங்க. அதான் அவர் அப்படியே பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம். அந்த பெண் சற்று தயங்கி, அவரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரே. பாட்டியின் கண்கள் கலங்கியபடி, அடுத்த வீட்டில் கமலா இருக்காங்களா இல்லையா என்று பாட்டி விசும்பியபடி கேட்டாள். கமலா இருக்காங்க, போய் பாருங்க. பாட்டிக்கு சற்று நிம்மதி ஏற்பட்டது. அவர்களிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினோம். கமலாவுக்கு காது சுத்தமா கேட்கல. கண் பார்வையும் குறைந்து போனதால ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் புரிய வைக்க வேண்டியதா போச்சு. இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் கத்தி தழுவி ஆனந்த கண்ணீர் விட்டனர். பாட்டி ஊர்ல இருந்து கொண்டு வந்த சின்ன எவர் சில்வர் சம்பளத்தை கமலாவிடம் கொடுத்தாள். என்னடி இது? உனக்கு பிடிக்குமேனு ரவா லட்டு செஞ்சு கொண்டு வந்தேன். என்னது ரவா லட்டு என்று பாட்டி சொல்ல கமலாக்கு புரியவே இல்லை. மேற்கொண்டு கத்தி பேச பாட்டிக்கு சக்தி இல்லாததால ஒரு ரவா லட்டை விண்டு கமலாவின் வாயில் போட்டு சுவைத்தவள், ரவா லட்டு ரொம்ப நல்லா பண்ணி இருக்கடி, உன் கைப்பக்குவம் அப்படியே இருக்கு.
ராமனுக்கு தான் கொடுத்து வைக்கல, அல்ப ஆயுசுல போயிட்டானே, பாவி பாவி, நான் மகா பாவி என்று அழுதாள். சும்மா இருடி, அழாத. பாட்டி சொன்னது கமலாக்கு கேட்கவே இல்லை. நீ வீசி எறிந்த பந்தை நீதான் எடுத்து தரணும்னு நான் சொன்னப்ப ராமன் பந்தை எடுக்க போய் உசிரையே விட்டுட்டானடி ஜானகி என்று அழ, பாட்டிக்கும் உதடுகள் துடிக்க, கைகள் நடுங்க, கண்கள் கலங்கி அழ ஆரம்பித்து விட்டாள். சிறிது நேரம் அங்கேயே இருந்து விட்டு கிளம்பிட்டோம். பாட்டி, கோயிலுக்கு போகலாமா? நாளைக்கு போகலாம் சேகர், எனக்கு மனசே சரியில்லை. சரி பாட்டி. அடுத்த நாள் கோயிலுக்கு போய் தரிசனம் முடித்து திரும்பும் போது வெளிப்பிரகாரத்தில் ஒரு தூண் அருகே போய் அமர்ந்து கொண்டாள். என்ன பாட்டி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கால் வலிக்குதா? இல்லப்பா, கொஞ்சம் இங்கேயே உட்கார்ந்துட்டு அப்புறமா போகலாமா? பாட்டி தூணில் எதையோ தேடினாள். என்ன பாட்டி தேடுறீங்க? ஒண்ணுமில்ல. பாட்டி சொன்னாலே தவிர கண்கள் அலைபாய்ந்தன. பின் ஒரு இடத்தை பார்த்து பாட்டியின் முகத்தில் புன்னகை படர்ந்தது. நான் பாட்டி அருகே சென்று பார்த்தேன். அந்த தூணில் ஜானகி ராமன் என்று ஆணியால் அழுத்தமாக எழுதப்பட்டிருந்தது. பாட்டியின் கண்களில் கண்ணீர் வடிய, பாட்டி ஏன் அழறீங்க? சேகர், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லுவேன், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் 9வது படிச்சுட்டு இருக்கும்போது என் சொந்தத்துல ராமன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு அப்போ 17 வயசு இருக்கும். அவனுக்கு தான் என்ன கல்யாணம் செய்து கொடுப்பதாக இருந்துச்சு. ஒரு நாள் விளையாடிட்டு இருந்தப்போ நான் வீசின பந்து பாம்பு புத்து பக்கம் போய் விழுந்துடுச்சு. கமலா பிடிவாதமா பந்து வேணும்னு அழ, அதை எடுக்க எனக்கு பயமா இருந்துச்சு. அங்கு வந்த ராமன் தைரியமா பந்தை எடுத்து கொடுத்தான். ஆனால் புற்றுக்கு வெளியே வந்த பாம்பை திரும்பி போகும்போது தெரியாம மிதிச்சிட்டான். உடனே அது அவனை கொத்த அவன் அங்கேயே இறந்து போயிட்டான் என்று பாட்டி கண்ணீருடன் கூறினாள். இந்த தூணில் தான்ப்பா என் பெயரையும் அவன் பெயரையும் சேர்த்து ஜானகி ராமன்னு எழுதி வச்சிருக்கான். எனக்கு கல்யாணம் ஆன போது என் கணவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். என்னை அன்பா கவனிச்சுக்கிட்டாரு. அவர் இருந்தப்போ அடிக்கடி மதுரை வருவோம். என் கணவர் இறந்த பிறகு நான் மதுரைக்கு வருவதே இல்லை. இன்னும் அதிக நாள் நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, அதனால தான் கடைசியா மதுரைய பார்க்க ஆசையா இருந்துச்சு. அதனால தான்ப்பா நான் வந்தேன். இதை கேட்க கேட்க எனக்கு ஒரே பரவசமா இருந்தது. என் கண்களும் கலங்கின. அன்றே கோயம்புத்தூர் கிளம்பினோம். டே, ரொம்ப நன்றிடா. விசு என் கைகளை பற்றி குலுக்கினான். அட போடா, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். மதுரை போயிட்டு வந்ததுல என் மனசு மாறிடுச்சு. வீட்ல சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லணும். சிரித்தபடியே பாட்டியை பார்த்தேன். பாட்டி சிநேகிதமாய் சிரித்தாள். இந்த மாதிரியான நல்ல நல்ல கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.